யார் இந்த த்ருவ் ரத்தே? எதுக்காக மீடியா எல்லாமே வந்துக்கிட்டு மீடியான்னு சொல்கிறத விட யூடியூப்பில் நிறைய யூடியூப் சேனல்ஸில் த்ருவ் ரத்தேவோட வீடியோஸ் எடுத்து போடுறாங்க. த்ருவ் ரத்தேவை வந்துக்கிட்டு கொண்டாடுறாங்க. ஏன் அப்படி அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹரியானா மாநிலத்தில் ரோத்தாக் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்துட்டு 1994 அக்டோபர் 8 பிறக்கிறாரு நம்ம த்ருவ் ரத்தேங்கிற இந்த மனுஷன். இந்த த்ருவ் ரத்தே பற்றி பேசுகிற அளவுக்கு அவர் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டுனா உண்மையிலேயே அவர் பெரிய ஆளா தான் நம்ம இப்போ பார்க்கப்படுறோம். ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி பெல்ட்டில் வந்துக்கிட்டு சில யூடியூபர்ஸ் தான் நரேந்திர மோடியும் பிஜேபியும் எதிர்த்து வீடியோ போடுற சில யூடியூபர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அதே நம்ம தென் மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடாலலாம் வந்து பார்த்திங்கன்னா இஷ்டம் போல ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்துட்டு பிஜேபிக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் வீடியோஸ் போடுறாங்க. அதாவது பாசிச சக்திக்கு எதிராக வந்துக்கிட்டு போர் கொடுக்கறதுல வந்துட்டு குரல் கொடுக்கறது வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்பவுமே முன்னிலையில் இருக்கிறோம். இது தமிழ் மண் மட்டும் இல்லை, மற்ற மலையாளமும் சரி, தெலுங்கும் சரி, கன்னடமும் சரி. ஏன் ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். நம்ம பெரியாரை பற்றி தெலுங்கில் வந்துக்கிட்டு புகழ் பாடி ஒரு வீடியோ சாங்ஸை கூட பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு பெரியார் அந்த மண்ணில் தலைத்து ஊங்குறார் அப்படிங்கிறானா அது வந்துக்கிட்டு மிக இல்லை, உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அப்போ டெவலப் ஆகுது இந்த கொள்கைங்கிறது வந்துட்டு டெவலப் ஆகுது. திராவிட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லாட்டா பாசிசத்துக்கு எதிரான வாய்ஸ் அது வந்துக்கிட்டு வருது. பட் இது வந்துக்கிட்டு வடக்கில் ரொம்ப கம்மி. ஏன் வடக்கில் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, வடக்கில் வந்துட்டு 2 காரணத்தினால இது வந்துக்கிட்டு கம்மியாக இருக்குது. ஒன்று வந்துக்கிட்டு படிப்பறிவு இல்லாத, படிக்க வைக்காது. இதனால தான் படிக்க வைக்க மாட்டேங்க. அவருக்கு எந்த ஒரு இது யூபினாலும் சரி, மற்ற இதனாலும் சரி, நீங்கள் அந்த பிஜேபி ஆடுற மாநிலத்தை பார்த்தீங்கன்னா கல்விக்காக வந்துக்கிட்டு இவங்க கிட்ட வந்து ஒதுக்கவே மாட்டான். ஏன்னா படிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப தெளிவாகவே இருக்கான். சரி, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை. அந்த கடவுள் நம்பிக்கை வச்சு மிரட்டுறது. இந்த 2 காரணத்துக்காக பிஜேபி எதிர்த்து யாருமே பேச மாட்டான். அப்ப அதுல பேசுற சொற்பமான சில பேர்ல ஒருத்தர் தான் வந்து த்ருவ் ரத்தே. இந்த த்ருவ் ரத்தே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி 2013 வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவர் வந்து செய்யறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த டிராவல் பிளாக் சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு அந்த ஊரை பத்தி வீடியோஸ் போடுறாரு. வீடியோஸ் அவ்வளவு ரீச் இல்லை. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க சமயத்தில் தான் இவர் வந்துகிட்டு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் பட்டதாரி. இவர் வந்து இப்போ ஜெர்மனில் வந்துக்கிட்டு செட்டில் ஆகிட்டார். ஆஸ்திரியாவில் உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டி அந்த செட்டில் ஆகிட்டார் ஜெர்மனில். ஸோ டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காப்ப, இந்தியா மற்றும் ஜெர்மன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காப்ப. இந்த ஜெர்மன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்த பிறகும் இன்னைக்கு வந்துட்டு அவர் உயிரோடு அங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு காரணம் தான். சரி, அப்படி இந்த த்ருவ் ரத்தே என்னதான் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த 2013 தொடங்கப்பட்ட அந்த யூடியூப் டிராவல் பிளாக் இது வந்து சரியா போட அப்படின்னு லைட்டா அரசியல் பக்கம் திரும்புறார். இந்த அரசியல் பக்கம் திரும்பி அரசியல் சம்பந்தமான வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா வியூஸ் வருது. இவர் போட்ட முக்கியமான வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2019 புல்காமா அட்டாக் அது சம்பந்தமாப்பட்ட ஒரு வீடியோ போட்டுங்க, ரொம்ப நல்ல ரீச். அவர் அதோட நிக்கல, அவர் வந்துகிட்டு மோர்பி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குஜராத்ல வந்துகிட்டு பாலம் வந்துட்டு தூக்கு பாலம் மாதிரி இருந்துச்சு, அது வந்துகிட்டு ஒடிஞ்சு விழுந்துச்சு இல்ல வெட்டி கொஞ்ச நேரம் 3 மாசத்துல, அதை பத்திட ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதுவும் நல்ல சூப்பரா போயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல வந்துகிட்டு 2022 வந்துகிட்டு முகமது நபியை குறித்து அவதூறா பேசிய பிஜேபி தலைவர் நுபுர் ஷர்மா வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஒரு பேச்சினால வந்துகிட்டு சவுதி அடக்கம் உள்ள அரபு நாடுகள் எல்லாமே கொந்தளிச்சு இந்தியாவுக்கு நேர வந்துகிட்டு கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த நுபுர் ஷர்மாவே வந்துகிட்டு கொஞ்ச நாள் பிஜேபி தலைமையிலேருந்தே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு போயிருக்கு. அப்ப அந்த இதை பத்தியும் வந்துகிட்டு வீடியோ போட்டிருந்தார். இப்படி இவர் இந்த வீடியோஸ் பிஜேபி எதிராகவும் பிஜேபியின் ஊழல் பத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா போட நல்ல வியூஸ் வர கிட்டத்தட்ட 1,60,00,000 மேலான வியூ சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள ஒரு சேனல் தான் த்ருவ் ரத்தேவோட ஹிந்தி சேனல். இந்த த்ருவ் ரத்தேவோட ஹிந்தி சேனல் மட்டும் இல்ல, இப்போ வந்துகிட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, பெங்காலி இந்த 5 சேனல்ல வந்துகிட்டு இவங்க வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க, மொழி மாற்றம் செய்து போடுறாங்க. அந்த தமிழ் சேனலோட லிங்க் நம்ம இதுல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன் இவருக்குள்ள ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவர் அண்மையில போட்ட ஒரு 2 வீடியோ ரொம்ப வைரல். அதுல வந்து ஒரு வீடியோ பயங்கர என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாரம்
ஜஸ்ட் அந்த ஹெட்டிங் தான் டிக்டேட்டர் அப்படின்னு. டிக்டேட்டர் அப்படின்னா சர்வாதிகாரி. இந்த ஒரு வார்த்தை தான் அதை பத்தின வீடியோ சூப்பரா. அவருனா இவர் இப்போ வந்துட்டு துருவரத்தை மட்டும் இல்ல, துருவரத்தையோட ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து தான் இந்த யூடியூபுக்கு பின்னால பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ல ஒர்க் பண்றதெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ இந்த டிக்டேட்டர் வீடியோ வந்துட்டு பயங்கர வைரல் ஆகும். என்ன பேசணுமோ கரெக்டா பேசியிருக்கார், பேச வேண்டிய சமயத்துல பேசியிருக்கார், தைரியமா பேசியிருக்கார். இதை வந்து வேற யாராலுமே செய்ய முடியாது, நம்மளால கூட ரொம்ப கஷ்டம் தான், ஓகேவா. ஆனா அவர் வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப தைரியமா பண்ணியிருக்காங்க. முடிஞ்சுன்னா அதுக்குள்ள அந்த வீடியோ வந்துட்டு நீங்க அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க்குள்ள போனீங்கனாலே நீங்க வந்துட்டு அந்த சேனல்ல பார்த்துக்கலாம், இந்த வீடியோஸை பார்த்துக்கலாம், ஓகேவா. அப்போ அப்படியேப்பட்ட அவர் மோதிய அக்க கிழிச்சி தொங்க விட்டுருக்காரு. என்னெல்லாம் அநியாயம் நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்தியா எப்படி போயிட்டு இருக்கு, அது தெளிவா வாயால சொல்லிட்டாப்ப. இதே போக்கு டெமோக்ரஸியை மொத்தமா அழிச்சு ஒரு சர்வாதிகாரிங்கிற அளவுக்கு மோதி போயிட்டு இருக்காப்ப. இப்போ நான் குரல் கொடுக்கலன்னா வேற எப்போ பயம்தான் எனக்கு. எம்எல்ஏ என்ன செய்வாங்க கூட எனக்கு வந்துகிட்டு தெரியும், தெரிஞ்சுமே நான் செய்யறேன்னா வேற இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவர் வந்து அந்த வீடியோல பேசியிருக்காங்க. உண்மை நிலையே தான். அதைத்தான் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். நான் மட்டும் இல்லை, தமிழ்ல வந்துகிட்டு முக்கியமான சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அறம் செய் பேரலை போன்ற சேனல்ஸ் வந்துக்கிட்டு இன்னும் சில சேனல்ஸ் இருக்கு. பட் உடனே வந்துட்டு நமக்கு வந்துக்கிட்டு பேருக்க உடனே வரலான்னு நினைக்கிறதுனால அப்ப இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு அந்த பாசிசத்துக்கு எதிராக வந்துட்டு பயங்கரமா பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிற இவங்க எல்லாமே இந்த சேப்டர்ஸ் எல்லாமே தனித்தனியா தொட்டிருந்தாங்க. ஆனா துருவரத்தை அதை வந்து டோட்டலா அழகா வந்துக்கிட்டு எடுத்து அதை அழகா வந்துட்டு பிரசன்டேஷன் பண்ணாருக்காங்க. அது மக்கள் மத்தியில போய் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5 கோடிக்கு மேல வியூஸ் அந்த வீடியோ போச்சு. அது ஒரு பயங்கரமான ஒரு 5 கோடி வியூஸ் அப்படிங்கிற அவரோட டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸே வந்துக்கிட்டு 1,60,00,000 பேர். ஆனா 5 கோடிக்கு மேல வியூ போகுதுன்னா சாதாரண இல்லை. சப்ஸ்கிரைபரை விட அதிகமாக போகிறது வந்துக்கிட்டு எதில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ சாங்ஸ் பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்துக்கிட்டு டி சீரீஸு இல்லைன்னா அந்த பாட்டு சம்மந்தமான வீடியோ சோனி மியூசிக்கு இவங்களுக்குள்ள வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அவங்க சப்ஸ்கிரைபரை விட கூடுதலாக வந்துக்கிட்டு அந்த வீடியோஸ் வந்துக்கிட்டு ரீச் போகும். அது வந்துக்கிட்டு சாதாரணம். அந்த பாட்டு வந்து ஹிட் ஆயிடுச்சு, அந்த ஹிட்டு தான் போகும். ஆனால் நியூஸ் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்லேயே இருக்குது. ஒவ்வொரு சேனல்ஸ் எடுத்திங்கன்னா 4, 5, 10, 50 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற இதுல கூட வந்துக்கிட்டீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் வியூஸ் போகாது. 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா 1 லட்சம் வியூஸ் கூட போகாது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுல வேற வந்துக்கிட்டு மோதிக்கு எதிராகவோ மத்திய அரசுக்கு எதிராகவோ நம்ம ஏதாவது ஒரு வீடியோவோ கண்டென்ட்டோ போட்டாங்கன்னா அதை டீக்ரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூடியூப் பண்ணிட்டு இருக்காங்க, எஃபியும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில வந்து இது வந்து ஒரு 5 கோடி வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப மக்கள் மத்தியில மக்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டாக தான் வந்துகிட்டு ஒட்டுமொத்த ஹிந்துவோ இல்ல மக்கள் எல்லாமே இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மேட்டரை நம்ம கொண்டு போறது அது அவங்க கிட்ட வந்துச்சுன்னா அவங்க பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா எப்படி போகணும், கொண்டு சேர்க்கறதுக்கு நம்ம ஈஸி கிடையாது. இன்னைக்கு யூடியூப்ல அது யூடியூப் முடிவு பண்ணா அந்த யூடியூபே பார்ஷாலிட்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்து என்ன செய்யற அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக நம்ம வந்து வீடியோ போடாம இருக்க முடியாது. ஏங்குள்ள வீடியோஸ் லாஸ்ட் ஒரு 10 வீடியோஸ் வியூஸே கிடையாது. 4 வியூஸ் 5 வியூஸ் மேட்டரே கிடையாது. நீ எவ்வளவுனா நீ என்ன டீக்ரேட் பண்ண நீ பாத்துக்கோ, எனக்கு அது மேட்டரே கிடையாது. நான் போட்டுட்டே இருப்பேன், நான் வீடியோ போட்டுட்டே இருப்பேன், நான் நிறுத்தவே மாட்டேன். பாக்குறவங்க கண்ணில் படும பார்த்துட்டு போறாங்க, ஓகேவா. எனக்கு அவ்வளவுதான், அது போதும். அதுக்காக நான் வந்துகிட்டு செய்யற இதை வந்துட்டு செய்யாம இது பண்ணாம இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த கேரளா ஃபைல்ஸ் அந்த தென் மாநிலத்துல எப்ப இந்த துருவரத்தை திரும்பி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேரளா ஃபைல்ஸை பத்திட்டு சொல்லும்போ ஈஸியா சிம்பிளா எடுத்து சொல்லி இருந்தாங்க. கேரளா ஃபைல்ஸ் என்ன சொல்றாங்க, இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்லாமியர் வந்து 4 பேர் சிரியாவுக்கு போயிட்டேன்னு சொல்றேன்னா இங்க வந்து ஹிந்துக்கள் இவ்வளவு பேர் போயிருக்கானே அவனை பத்தி ஏன் சொல்லலன்னு கேட்கறான். அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த கேரளா ஃபைல்ஸ் கிளிக் ஆனோடனே வந்துகிட்டு கேரளா சேனல்ஸ் யாருமே தொட மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு கோதி மீடியா இல்லை கோதிக்கு சப்போர்ட் பண்ண மீடியா தான். அங்கே இருக்கிற ஒரே ஒரு முதுகு எலும்பு உள்ள ஒரே ஒரு சேனல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீடியா ஒன். இந்த மீடியா ஒன்னை வந்து ஊட்டி முட்டுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியலை. கடைசி வேற கோர்ட்ல போய் ஒரு வருஷமா ஆனால் முடக்கி போட்டாங்க. ஆனாலும் கோர்ட்ல போயிட்டு நீட்டா வாங்கி இன்னைக்கு வந்துகிட்டு நடத்திட்டு இருக்காங்க. அந்த மீடியா ஒன்று அன்னைக்கே எடுத்து போட்டாப்ல இதை பத்தி துருவரத்தை வந்துகிட்டு அவளை சூப்பரா அவர் அழகா வந்துகிட்டு அவளை தைரியமா ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டாங்க. அது இன்னைக்கு ஜெர்மன்ல இருக்க போய் தான் மோதியை பத்தி இவ்வளவு கிளின்னு கிழிச்சிட்டும் உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் அவர் அங்க இருக்காரு. நம்ம இங்க இருக்கோம், நமக்கு என்ன நடக்கும் நம்ம சொல்லும்போது நம்ம சேனல் இங்க வந்துட்டு எத்தனை தமிழ் சேனல் இப்ப கிட்டத்தட்ட நான் தெரிஞ்ச 3 சேனல்ஸ் வந்துட்டு முடக்கிறாப்ல. அதில் ஒரு சேனல் ரெக்கார்ட் பண்ணிருக்காப்ப இந்த 2 சேனல் மாட்டி தான் நிக்கி அதை வந்துகிட்டு கோர்ட்டு கேஸும் போனா மட்டும்தான் நடக்கும். இதை பயந்தே வந்துகிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நமக்கு அதெல்லாம் கிடையாது. நீ லாக் பண்ணிட்டு போனியா போயிட்டே இருப்போம். ஏன்னா எனக்கு வந்துக்கிட்டு யூடியூப்லேருந்து சம்பாதிச்சு தான் நான் சோறு சாப்பிடுங்கிற கஷ்டமும் கட்டாயம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு பிஸ்னஸ் இருக்கு, நடந்துட்டு இருக்கு, அது வாரத்தில் எனக்கு வந்துட்டே இருக்கு. இவன் தானே எனக்கு நான் ரைடு நடத்த போறேன், நேற்று கிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். நான் கட்ட வேண்டிய டாக்ஸ், நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் கரெக்டாக பண்ணிடுறேன். அது கோர்ட்டில் எனக்கு நிரூபிக்க முடியும். எனக்கு அது மேட்ரே கிடையாது. எங்கள் சேனலே பிளாக் பண்ணுறேன்னா பிளாக் பண்ணேன்னா அன்னைக்கு வந்துக்கிட்டு நான் லீகலாக மூவ் பண்ணி போயிட்டே இருக்கேன். அவ்வளோதான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இவங்க வந்துக்கிட்டு அடிப்பணியை வைக்க, பயப்பட வைக்க இதைத்தான் பண்ணிட்டு இருக்காப்ல. அதை தான் வந்து துருவரத்தை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாப்ல. நீ வந்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சியோட ஒட்டுமொத்த ஃபண்டையும் வந்து பிளாக் பண்ண, நம்ம தனியாக ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். நீ அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்ட, நீ தேர்தல் சமயத்தில் போட்டுன்றத சொல்ற, மார்க்சிஸ்டுக்குள்ள அக்கௌண்ட்டை பிளாக் பண்ற, தேர்தலில் நீ வந்துக்கிட்டு போட்டிடுறாங்க அப்படிங்க. இதெல்லாம் வந்து என்ன நியாயம்? நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலையும் மற்ற ஜார்க்கண்ட் ஹேமந்த் சோரனையும் வந்துக்கிட்டு நீ அரெஸ்ட் பண்ணி போட்டுட்டு நீ வந்துக்கிட்டு இவ்வளவு தைரியம்னு சொல்லிருக்க. எந்த அரசியல் சமயத்தில், எலெக்ஷன் சமயத்தில் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் கேட்டு அழகா வந்துகிட்டு சொல்லியிருக்காங்க. உண்மையில ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உள்ள சேனல்ஸுக்கு நல்ல சப்போர்ட்டிவ் பண்ணுங்க, சப்போர்ட் கொடுங்க. நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் வந்துகிட்டு இந்த சங்கி பயில்கள் வந்துட்டு அடிச்சு மிதிச்சு ஒரு ஓரத்துல வந்துட்டு ஒதுக்கி வைக்கலாம். இல்லைன்னா இவனை வந்துகிட்டு ஃபேக்கான நியூஸை போட்டுட்டு, ஃபேக்கான வீடியோஸை போட்டுக்கிட்டு, இந்த மதன் கௌரி மேல ஆளுகளை வந்துட்டு இன்னைக்கும் வளர்ந்துட்டு இருப்பான். மதன் கௌரி பத்தின ஒரு வீடியோஸ் நம்ம சேனல்லே விரைவில் வருது. எல்லாமே நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இது முடிச்சுன்னா கூடி சீக்கிரத்துல அதுக்குள்ள வீடியோ நம்ம வந்துட்டு போடுவோம். அப்ப அதனால ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி சேனல்ஸ்க்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டிங் கொடுங்க. ஓகேவா? அதில் தான் வந்துட்டு அந்த சப்போர்ட்டிங் இருந்தால் தான் இந்த இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் பார்ப்பாங்க, இவனை மேலே கை வச்சா பயப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் உங்களுக்கு வரும். ரெண்டாவது, இந்த மாதிரி இடத்துல இருந்து ரீச் போகும்போது தான் வந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் போய் சேரும்போது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு இது வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.